ஹாய் அன்பா நண்பீஸ், நீங்கள் விவசாயியா இல்லை டெல்டா மாவட்டங்களை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாளாக விவசாயிகள் எதிர்பார்த்துட்டே இருந்த அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் மக்களுக்கு ஒரு மெகா சர்ப்ரைஸ் நியூஸும் வந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன அறிவிக்க போறாரு, வாங்க இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செழிக்கணும்னா அதுக்கு உயிர் நாடியே அந்த மேட்டூர் அணை தான் சொல்லுவாங்க. வருஷம் குருவி சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பது வழக்கமான ஒரு விஷயம். அதே போல இயற்கை பேரிடர் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு அவங்க வாங்கிய பயிர்க்கடனை பார்த்தீங்கன்னா அரசு தள்ளுபடி செய்வாங்க. இது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துட்டு வருது. புதிய முதலமைச்சராக தளபதி விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறமா விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகை கிடைக்கும்னு எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, காவிரி டெல்டா பாசனத்துக்காக வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்க போதா பேசியிருக்காரு. இது விஷயமா ஆலோசனை நடத்திருக்காங்களாம். அடுத்ததாக விவசாயிகளோட பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வது விஷயமா இதுக்கான மாசான அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்களே நேரடியாக வெளியிடுவார் அப்படின்னு அமைச்சர் உறுதியா பேசியிருக்காரு. சந்தோஷமா சொல்லியிருக்காரு. இது கேட்டதுமே பார்த்தீங்கன்னா விவசாய சங்கங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, கும்பகோணம் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் இருக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட முக்கியமான ஆன்மீக நகரமான கும்பகோணத்துல மகாமகம் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா வரப்போகுது. இதுக்கான நிறைய புதிய வேலைகள் பார்த்தீங்கன்னா செய்ய போவதா அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும்ட்டு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கு. இதை பற்றியும் முதலமைச்சர் விஜய் கிட்ட பேசியிருக்காங்களாம். கும்பகோணம் தனி மாவட்டமாக ஆகுவதற்கான வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும்ட்டு அமைச்சர் அதிரடியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, கர்நாடகா மாநிலத்துக்கும் நமக்கும் இடையே நடந்துட்டு வர மேகதாது அணை பிரச்சனையை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. இந்த விவகாரத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்களும் அரசியல் காரணத்துக்காக ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பெருசாக கண்டுக்கவே கூடாது. அரசு அதுக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கையை எடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே போல் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக மாற்றுற முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.